சினிமான்னு மட்டும் இல்லை, நீங்கள் வாசிக்கிற ஒரு ஒரு நாவலாக இருக்கட்டும், ஒரு கதையாக சிறுகதையாக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஃபோனில் வாசிக்கிற ஒரு கட்டுரையாக இருக்கட்டும், இல்லை ஃபோனில் பார்க்க நீங்கள் கிளிப்பிங்ஸாக இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், நம்மளை ஏதோ ஒரு உணர்வுக்கு அதை உட்படுத்தணும் அப்படி தான் நினைப்போம். சும்மா நம்ம எங்கே பார்த்துட்டு பார்ப்போம், அது என்ன உணவாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு ஆர்ட் ஃபார்ம்னு வந்துட்டாலே மனித உணர்வுகளை அது மனித உணர்வுகளோட உரையாடியே ஆகணும். அதுக்கு தான் அந்த ஆர்ட் ஃபார்ம் கண்டுபிடிப்பே. அதுக்கு அந்த ஆர்ட் ஃபார்ம் கடவுளே உருவாக்கியிருக்கு. நம்ம இன்றைக்கி வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே ஒருத்தர் வரைஞ்சது, ஒருத்தர் செதுக்குனது எல்லாமே ஆர்ட் ஃபார்ம் தானே. நம்ம இன்னும் அதை பிலீவ் பண்ணுறோம்ல, ஒரு சிலையை பார்த்து நம்ம பிலீவ் பண்ணுறோம், தெய்வம்னு பிலீவ் பண்ணுறோன்னா அதை செதுக்கியிருக்கா ஒரு சிற்பி. இன்றைக்கி ஒரு புகைப்படத்தை பார்த்து ஓவியத்தை பார்த்து நம்ம கும்பிடுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஓவியம் வேலை செஞ்சுருக்கான், ஓவியம் வரைஞ்சிருக்காப்புல. அப்போது ஆர்ட் ஃபார்மோட வேலை வந்து மனித உணர்வுகளுக்குள்ள நம்பிக்கையை ஏற்படுத்துறது, மனித உணர்வுகளுக்குள்ள விவாதத்தை உருவாக்குவது, அதுதான் பெரிய வேலை. அதுக்காக தான் அது எல்லா மனிதர்களையும் ஒன்றா கூடி உன்னை பார்க்கணும் முடிவு பண்ணால் நீங்கள் என்ன பேசுவோம். நம்ம எல்லாரும் இருக்கும்போது நல்ல விஷயம் பேசலான்னு சொல்ல மாட்டிங்களா? நீங்கள் 2 பேர் தனியாக இருக்கீங்களா, நீங்கள் தனியாக இருக்கும்போது நீங்கள் உலகத்தில் என்ன வேணால் யோசிக்கலாம், அது உங்களோட சுதந்திரம். ஆனால் 50 பேர் கூடுற இடத்துல நடந்துக்காதடா, நல்லா பேசலான்னு நீங்கள் சொல்லுவீங்கல்ல. அப்போது 500 பேர் கூட ஒரு தேட்டருக்குள்ளே படம் பார்க்கும்போது அந்த படம் வந்து நல்ல படமாக இருக்குது, நல்ல நியாயமானது தானே. அப்போது கண்டிப்பாக அது ஒரு நான் விவாதம் அது நடத்தணும்னு நினைக்கிறேன் நான்.